அந்த பகுதி வாழ் மக்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படியாக உங்க மத்தியில கடந்து வந்திருக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் ஆண்டுடைய வார்த்தை கேளுங்க. பாருங்க, வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்த அந்த வார்த்தை தேவனா இருந்தது. பாருங்க, உலகத்தை மீட்கும்படியாக கிறிஸ்து இயேசு பூமிக்கு வந்தார். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் ஒரு மனிதனை மீட்கும்படியாக ரட்சிக்கும்படியாக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அவர் வந்த ஒரே ஒரு நோக்கம் என்னன்னா, இறந்து போனதை தேட ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் பூமிக்கு வந்திருக்கிறார். இன்னைக்கு பாருங்க, நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருக்கலாம், எப்பேற்பட்ட பிரச்சனையில இருக்கலாம். ஆனா உங்க சூழ்நிலை எதுவா இருந்தாலும், உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் ஆண்டவர் மாத்த அவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறாருங்க. பாருங்க, வேதத்துல நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. ஒரு பிள்ளை என்ன பண்ணாரு, நான் தகப்பக்கிட்ட சொத்துல பாதி வாங்கிக்கிட்டு மனப்போன போக்குல எல்லாவற்றையும் என்ன பண்ணாரு, அழிச்சிட்டு கடைசி கட்டம் தகப்ப வீட்டுக்கே போலான்னு சொல்லி அவர் பாருங்க வராரு. நடந்த காரியம் பாருங்க, அந்த தகப்ப என்ன பண்றாரு, ஓடி வந்து காணாத போன என் பிள்ளை ஆண்டவர் என்ன பண்ணாரு, என் பிள்ளைய கொடுத்தாரு சொல்லி அவ்வளோ ஒரு சந்தோஷப்பட்டாருங்க. இன்னைக்கு பாவியா இருக்கிற ஒரு மனிதனை தேடிதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். பாருங்க, ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு அவமானப்பட்டு எல்லாராலும் கைவிடப்பட்ட மனிதனை தேடி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாருங்க. ஏன்னா கெட்டுப்போன ஒரு பொருள் குப்பைக்கு போகும். அந்த கெட்டுப்போன ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சீரமைக்க, அந்த கெட்டுப்போன மனிதனுடைய வாழ்க்கையை இந்த சமுதாயத்தில் அவங்க ஒரு விலையேற பெற்றவர்களை மாற்றதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாருங்க. ஏன்னா உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை இயேசு கிறிஸ்து இந்த நாள் உங்களுக்கு தருகிற தேவனா இருக்கிறாரு. ஏன்னா உங்களுக்கா ஜீவனை கொடுத்த அன்புங்க, கடைசி சொட்டு ரத்தத்தையும் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிந்தினார். அவர் பாருங்க, அவர் வந்த நோக்கம் ஒரே ஒண்ணுதான், பாவிகளை ரட்சிக்க தான் அவர் என்ன பண்ணாரு, இந்த பூமிக்கு வந்த தேவனா இருக்கிறாருங்க. ஒரு குட்டி கதை சொல்றேங்க. பாருங்க, எல்லா அன்பும் சுயநலமான அன்பு, ஆனா இயேசுவின் அன்பு மாத்திரமே சுயநலம் இல்லாத அன்புங்க. பாருங்க, பிள்ளைங்க அன்பு எப்படின்னா, முதல்ல நான் சொல்றேன் பாருங்க, பிள்ளைங்க அன்பு தாய் நல்லா வாங்கி கொடுத்தா, என் தாயை போல ஒரு தாய் கிடையாது. எங்க அம்மா வயிற்றுல வந்து பிறக்கிறது நான் புண்ணியம் பண்ணியிருக்கணும். அதே அந்த தாய் வாங்கி கொடுன்னு வச்சுக்க, தாயா நீ உன் வயிற்றுல போய் வந்து பிறந்தப்பர். இது வந்து பிள்ளைங்க அன்புங்க. பாருங்க, ஒரு கணவன் மனைவி அன்பு எப்படின்னு சொல்றேன் பாருங்க. முதல் பாருங்க, கணவர் அன்பு எப்படின்னா, மனைவி நல்லா சமைச்சு போட்டு அவரை நல்லா பார்த்துக்கினா, என் மனைவியை போல தங்கமான மனைவி கிடையாது அப்படின்னாங்க. அதே மனைவி சரியா பார்த்துக்கலன்னா, எங்கேருந்து வந்து வாச்சுதோ என் தலையில, என் வாழ்க்கையே போச்சுன்னுவாங்க. இது வந்து கணவன் அன்புங்க. மனைவி அன்பு எப்படி தெரியுமாங்க, வீட்டுக்காரர் நல்லா சம்பாதிச்சு எடுத்துன்னு வந்து கொடுத்தா, எங்க வீட்டுக்கார போல நல்ல வீட்டுக்காரர் யாரும் கிடையாது, நல்ல வீட்டுக்காரர் கடவுள் கொடுத்துருக்கிறாரு. ஆனா அதே வீட்டுக்காரர் 10 நாள் வேலைக்கு போகாத வீட்டுல இருக்கட்டுமே, எங்கேருந்து தான் வந்து வாச்சாரு என் தலையில, என் நிம்மதியே போச்சு. இது பாருங்க மனைவி அன்புங்க. எல்லா அன்புக்குமே சுயநலம் இருக்கு, ஆனா சுயநலம் இல்லாத ஒரே அன்பு இயேசுவின் அன்பு மாத்திரம்தாங்க. ஏன்னா யாருக்காக யாரும் உயிரை கொடுக்க முடியாதுங்க. ஏதோ பேச்சுக்கு சொல்லலாம், உனக்காக நான் உயிர் கொடுத்துருவேன், நீ இல்லைன்னா நான் செத்து போடுவேன்னு சொல்லலாம். ஆனா தன் அன்பை ஜீவனை கொடுத்து தன் அன்பை வெளிப்படுத்தின ஒரே நல்ல தெய்வம் இயேசு கிறிஸ்துங்க. ஏன்னா அப்பேற்பட்ட தெய்வத்தை பத்தி தான் இனி உங்க மத்தியில சொல்றேன். எங்களுக்குலாம் வேலை இருக்கு, குடும்பம் இருக்குது, பிள்ளைங்க இருக்கிறாங்க. அப்படி இருந்த கூட இந்த 2 மணி நேரம் வந்து ஆண்டுடைய வார்த்தை ஏன் தெரியுமா சொல்றோம், நாங்க பெற்ற சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ரட்சிப்பை நீங்களும் பெற்றுக்கொள்ளும்படியாதான் இந்த நாளில கூட உங்க மத்தியில பேசி கொண்டிருக்கிறேங்க. இதை ஒளிபெருக்கு மூலமா கேட்கிற என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி யாரா இருந்தாலுமே இந்த நாளில பாருங்க, கர்த்தர் பாருங்க உங்க வாழ்க்கையில ஒரு சமாதானத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு மனநிறைவை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்க, உலகம் கேவலமா பார்க்கும், ஏசப்பா அழகா பார்ப்பாருங்க. உலகம் அற்பமாய் பார்க்கும், தேவன் விலையேற பெற்றவர்களாய் உங்களை பார்ப்பாரு. பாவிகளை ரட்சிக்க தான் கிறிஸ்து இயேசு பூமிக்கு வந்தாருங்க. உங்க இருதயத்துல என்ன பண்ணுங்க, ஏசப்பா என் பாவத்தை மாத்துங்க, என் கண்ணீரை தொடுங்க, என் பிரச்சனையை மாத்துங்க. நீங்க சொல்லி பாருங்களேன். எப்பேற்பட்ட கஷ்டமா இருந்தாலும் பாரமா இருந்தாலும் ஆண்டுகிட்ட மட்டும் சொல்லுங்க, மனுஷங்கிட்ட சொல்லாதீங்க. மனுஷன் என்ன பண்ணுவானா,
உங்ககிட்ட வாங்கிட்டு போயிட்டு அப்புறம் அந்த அக்கா கதை என்ன ஆச்சு தெரியுமா? அந்த அக்கா இப்போ ரொம்ப கஷ்டப்படுது, எப்படிலாம் ஆடிச்சுப்பாரு. அப்படி மனுஷன் என்ன பண்ணுவோம், பரியாசம் பண்ணுவாங்க. ஆனால் ஏசப்பா கிட்ட நீங்கள் சொல்லும்போது உங்கள் கண்ணீருக்கு ஒரு பதில் கொடுத்து உங்கள் சூழ்நிலையை மாற்றி உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை, புதிய ரட்சிப்பையும் புதிய சமாதானத்தை தருவார். இந்த நாளில் கூட இதை கேட்குறேன் அன்பு பிள்ளைங்க, நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் மனுஷங்கிட்ட சொல்லாதீங்க. உங்கள் பிரச்சனையை ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. உங்கள் பாவங்களை போக்கி உங்களுக்கு புது வாழ்க்கையை கொடுத்து புதிய ரட்சிப்பை கொடுத்து எந்த இடத்துலலாம் வெக்கப்பட்டீங்களோ அந்த இடத்துலலாம் மீண்டுமா கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்தி உங்களை வாழ வைப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.